அதுக்கடுத்து இந்த வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க. குலதெய்வ சாபம். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவருடைய குழந்தைக்கு மொட்டை போட்டுட்டு வர்றோம். நல்லபடியாக மொட்டை போட்டுட்டு வர்றோம். வரும்போது காரில் உடால போகுது. அப்போ வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தோடைய சாபம் உண்டு. குலதெய்வத்தால் சாபம் வாங்கியவர். அப்போ வியாதிபாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த குலதெய்வத்துடைய சாபத்தை போக்குவதற்கு என்ன செய்வது என்று சொன்னால், கோவிலுக்கு 1 கிலோ எடையுள்ள மணி வாங்கி அந்த மணியை அங்கே தொங்க விட்டு உபயம் சோ அண்ட் சோ அப்படின்னு போட்டுவாங்க.